Good morning. I am your physics teacher. 6th standard physics மெஷர்மெண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் முடிச்சாச்சு. எவாலுவேஷன் பார்ட்டில் கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்லாம் படித்தாச்சு. இன்றைக்கி இந்த செக்ஷனில் நம்ம 2 மார்க்கும் சம்மும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. கொஷின் சொல்லும் போது புக்கை பாருங்கள். ஆன்சர் சொல்லித்தரும்போது கொஷின் வித் ஆன்சரோட நோட்டில் எழுதுங்க. எப்போ நீங்கள் படித்தாலையும் சரி கொஷின் வித் ஆன்சரோட படிங்க. எப்போ எழுதும்போதும் சரி கொஷின் வித் ஆன்சரோட எழுதுங்க எழுதி பார்க்குறப்ப. ஓகேவா? இன்றைக்கி செக்ஷனுக்கு போகலாமா? 9th ரோமன் ஆன்சர் இன் எ வேர்ட் ஆர் 2. கொடுத்துருக்கூடிய கொஷினுக்கு 1 or 2 வேர்ட்ஸில் ஆன்சர் எழுத போகிறோம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? ஆன்சர் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ சிஸ்டத்தோடைய ப்ரீஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. International System of Units. ஓகேவா? செகண்ட் கொஷின், நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். நேம் எனி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். ஆன்சர் இஸ் பீம் பேலன்ஸ். ஆன்சர் இஸ் பீம் பேலன்ஸ். மாஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. பீம் பேலன்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். கொஷினில் பாருங்கள், கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் எல்லாமே லென்த்தை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். கிலோகிராம் மட்டும்தான் மாஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். அப்போ இந்த 4லையுமே பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம் தான். அப்போ ஆன்சர் இஸ் கிலோகிராம். அடுத்தது, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? ஆன்சர் இஸ் கிலோகிராம். Answer is kilogram. அடுத்து ஃபிஃப்த் ஒன், what are the two parts present in a measurement? What are the two parts present in a measurement? மெஷர்மெண்ட்டில் 2 முக்கியமான பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து a number and the units. a number and the units. ஓகேவா? அடுத்து, answer in a sentence or two. Define measurement. ஃபர்ஸ்ட் கொஷின், define measurement. மெஷர்மெண்ட்னா என்ன? The comparison of an unknown quantity with some known quantity is known as measurement. Comparison of an unknown quantity with some known quantity is known as measurement. Unknown quantity அப்படின்றது தெரியாத அளவு, known quantity அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு வச்சுக்கிட்டு தெரியாத அளவை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது பேர் தான் மெஷர்மெண்ட். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் மாஸ். மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். Mass is the measure of the amount of matter in an object. Mass is the measure of the amount of an matter in an object. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மேட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், the distance between two places is 43.65 kilometer. Convert it into meter and centimeter. இப்போ நம்ம 2 பிளேஸ்க்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 43.65 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். அதுவே வந்துட்டு சென்டிமீட்டராகவும் மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு மீட்டர். நம்மளுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தெரியும். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 43.65 கிலோமீட்டர் சொல்ல போகிறோம். 43.65 இன்ட்டு 1000 போடலாமா? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 43,650. 43,650. 43,650 மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர் அப்படின்னா 43.65 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 43,650 மீட்டர். கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்னு தெரியும். அதே மாதிரி 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு தெரியும் இல்லையா? அப்போ எழுதலாமா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 1 கிலோமீட்டருக்கு 1 lakh சென்டிமீட்டர்னால் 43.65 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ 1 lakhஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 43.65 இன்ட்டு 1 lakh ஈக்குவல் டு
இப்போ நம்ம எழுதும்போது பாருங்கள் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் 43,65,000 43,65,000 கிடைக்குது ஓகேவா. அப்போ ஆன்சர் இஸ் 43.65 கிலோமீட்டருக்கு 43,65,000 சென்டிமீட்டர் தான் ஈக்குவலான வேல்யூ ஓகேவா. இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா. கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கிலோமீட்டர்லேருந்து எப்படி சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. அடுத்து பாருங்கள் 4th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோடு டு மேக் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் ஸ்கேல். நம்ம ஸ்கேலு வச்சு மெஷர் பண்ணும்போது ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டேக் கேர் டு ரைட் த கரெக்ட் சப் மல்டிபிள்ஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப் மல்டிபிள்ஸில் வந்து கரெக்டாக எழுதணும். நம்ம எடுத்துக்கூடிய வேல்யூ வந்துட்டு சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, கிலோமீட்டரா, அந்த மாதிரி என்ன இருக்குன்றதை கவனமாக எழுதிக்கணும். அடுத்தது ஆல்வேஸ் கீப் த ஆப்ஜெக்ட் இன் பேரலல் டு த ஸ்கேல். எப்பயுமே ஆப்ஜெக்டை ஸ்கேலுக்கு பேரலாக தான் வைக்கணும் ஓகேவா. 3rd பாயிண்ட் பாருங்கள். ஸ்டார்ட் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் 0 ஆஃப் த ஸ்கேல். அப்போ பார்த்து எப்படி ஆரம்பிக்கணும், 0லேருந்து தான் மெஷர் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய ரூல்ஸ் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. சால்வ் த ஃபாலோயிங். இப்போ மறுபடியும் சம்மு தான். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் யுவர் ஹவுஸ் இஸ் 2250 மீட்டர் ஓகேவா. உங்களோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2250 மீட்டர்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கிலோமீட்டராக நம்ம மாற்ற போகிறோம் ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ் இஸ் 2250 மீட்டர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் தானே, 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் இல்லையா. அப்போ 2250 மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணால் போதும், நம்ம டிவைட் பண்ணணும் இல்லையா. 2250 டிவைட் பை 1000 ஈக்குவல் டு 2.25 கிலோமீட்டர். 2.25 கிலோமீட்டர் ஓகேவா. இது ஈஸியாக இருக்கா. அடுத்த சம் பார்க்கலாமா. While measuring the length of a sharpened pencil, reading of the scale at one end is 2.0 cm and the other end is 12.1 cm. What is the length of the pencil? ஒரு பென்சிலோட ஷார்பன்டு பிளேஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எவ்வளோ சொல்கிறாங்க, 2.0 சென்டிமீட்டர். அதனுடைய இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12.1 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பென்சிலோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. நம்மளுக்கு தெரியும் தான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் இடையிலேருந்து இருக்குது. அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். எழுதிக்கோங்க. ஷார்பன்டு பென்சில் ரீடிங் அட் ஒன் எண்ட் ஈக்குவல் டு 2.0 சென்டிமீட்டர். கொஷினில் இருக்கிறது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஷார்பன்டு பென்சில் ரீடிங் அட் த அதர் எண்ட், இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ அளவு 12.1 சென்டிமீட்டர் ஓகேவா. இப்போ லென்த் ஆஃப் த பென்சில் என்னன்னு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ends. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 எண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்துட்டு பார்க்கணும் ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ பெரிய வேல்யூலேருந்து தான் சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போ 12.1 சென்டிமீட்டர் மைனஸ் 2.0 சென்டிமீட்டர். 12.1 சென்டிமீட்டர்லேருந்து 2.0 சென்டிமீட்டர் போச்சுன்னா 10.1 சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த பென்சில் என்னென்னு கண்டுபிடிச்சோமா, 10.1 சென்டிமீட்டர் ஓகேவா. ஈஸியாக இருக்கா சம்மு. இதெல்லாம் ரிப்பீட்டடாக இந்த சம்மை போட்டு பாருங்கள். இந்த செக்ஷனில் நம்ம 2 மார்க்கும் சம்ஸும் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது கொஷின் வித் ஆன்சரோடு படிங்க, எழுதும்போதும் கொஷின் வித் ஆன்சரோடு எழுதுங்க. ரிப்பீட்டடாக சம்மை போட்டு பாருங்கள் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஞாபகத்துக்கு வரும். அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.